எக்ஸ் பவர் 3/2 இஸ் டு 9, 16 இஸ் டு ரூட் எக்ஸ். ஸோ இது குரூப் 2A-ல 2017 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? ஸோ என்ன சொல்ல வராக? எக்ஸ் பவர் 3/2 16 இஸ் டு ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸ்ன்றது யார் தெரியுமாப்பா? எக்ஸ் பவர் அரைன்னு சொல்லுவாங்கம்மா. ஞாபகம் வச்சுங்க. ரூட் எக்ஸை என்னன்னு சொல்லலாம்? எக்ஸ் பவர் ஆஃப்னு சொல்லலாம். ஓகேவா? இதை எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரூட் 4ன்னு எடுத்துங்களேன். இந்த ரூட் 4 எப்படி சொல்லுவாங்க? 4 பவர் 1/2ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த 4 பவர் 1/2 தான் 4 நான் 2 ஸ்கொயர்னு எதனா இது 1/2ன்னு வருமா? இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகி 2ன்னு வந்து நிற்கும். 2 பவர் 1 2 தானப்பா. ஸோ அது இப்படிதாம்மா வரும். இதுதான் கான்செப்ட். சரியா? முருடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னா கர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இந்த கான்செப்ட அழகா பேசியிருப்பாங்க. சரியா? இது புரியும்னு நினைக்கிறேன். ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1/2ன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கேன். சரியா? அப்ப அதே போல் ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தான். இவங்க 2 பேர் ஒரு சைடு, இவங்க 2 பேர் ஒரு சைடு. அப்ப எக்ஸ் பவர் 3/2 இன்டு எக்ஸ் பவர் 1/2 ஈக்குவல் டு 9 இன்டு 16. சரியா? இப்போ எக்ஸ் இது என்ன ஃபார்முலா? பேசஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ல வேற இருக்கு. பேசஸ் ஈக்குவல். அப்ப பவர்ஸை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். சரியா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருந்து பெருக்கல் சிம்பல் இருந்து அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ மேல இருக்கிற பவரை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 3/2 பிளஸ் 1/2 இதுதான் 9 இன்டு 16. ஸோ 3 அடிமானம் கீழே எனக்கு பொதுவா இருக்கு. அப்போ 4ன்னு போட்டனா கீழே பொதுவா இருக்குன்றதுனால 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தா அதானமா? இங்கேயும் 2 அங்கேயும் 2. அப்ப எல்சிஎமும் 2. சரியா? மேல அந்த 3 பிளஸ் 1 4ன்னு ஆயிடுமா? ஈக்குவல் டு 9 இன்டு 16. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இத 3 ஸ்கொயர்னு சொல்லலாம், இத 4 ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? அப்ப எல்லாத்துலயும் ஸ்கொயர் வச்சிருங்க. இங்கேயும் ஒரு டவுட் வந்துச்சுப்பா. ரெகுலர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஒரு 3 வாரம் இருக்கும். ரெகுலர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் சைட்ல. சரியா? சோ அங்க எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டாங்க. நல்ல கேள்வி. என்னன்னா, சார் இங்க ஒரு 2க்கு ஒரு 2 அடிச்சிட்டீங்க. எக்ஸ்ட்ராவா ஏன் இந்த 2 அடிச்சீங்க? அப்படின்னு. சரியா? எனக்கு பதில் சொல்ல நிஜமாவே முடியல. இது வேலைக்கு ஆவாது. நம்ப நம்ம வழியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க பண்ண வழி இப்ப இங்கேயும் ஒரு சிலருக்கு அந்த டவுட் வரும். வரத்துக்கு முன்ன கிளாரிஃபை பண்ணிடுறேன். இங்க இந்த ஸ்கொயரு இந்த 2 நம்பருக்குமே பொதுவா இருக்கு. கரெக்டா? 3க்கும் ஸ்கொயர் இருக்கு, 4க்கும் ஸ்கொயர் இருக்கு. நான் பொதுவா எழுதி மேல ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஒரு 2க்கு ஒரு 2 அடிச்சிடலாம்ல. எக்ஸோட வேல்யூ 3 ஆல் 12. ஆன்சர்ல 12 இருக்கா? இல்லையே. ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காக. இது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டா இந்த இடம். ஆமா, இது வரைக்கும் ஓகே. இந்த இடம் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த 9 இன்டு 16ன்னு இருந்தது பாத்தியா? இத அப்படியே எடுத்து இத மல்டிப்ளை பண்ணுப்பா. சரியா? 16 9 144. நான் இதை எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுவேன்? இப்ப நீங்க எல்லாம் வந்து இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பேன். எப்படின்னா 16 10 முறை பெருக்குனா 160. கரெக்டா? 16 10 முறை பெருக்குனா 160. 16 10s are 160. அப்போ 16 9s are என்னவா இருக்கும்? ஒண்ணும் இல்லைங்க. அதுல 16 கழிச்சிருங்க. 160ல ஒரு 16 கழிச்சீங்கன்னா 144. அவ்வளவுதான். சோ 16 9 முறை பெருக்குனா 144. இன்னும் நமக்கு சொல்லணும்னா ஒரு ஐஸ் வந்து 16 ரூபாய் 16 rupees அப்படின்னா 10 ஐஸ் 160 ரூபாய். 10 ஐஸ் 160னா 9 ஐஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு ஐஸ் 16 தானே சொன்னேன். அப்ப அந்த ஒரு ஐஸுக்கான காசை கழிச்சிருங்க. 160ல ஒரு 16 கழிச்சீங்கன்னா 144 ரூபான்றது 9 ஐஸுக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஏற்கனவே சொன்னது புரிஞ்சுதோ இல்லையோ, இது கண்டிப்பா புரியும். ஏன்னா இது ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம். நான் அதுதான் சொல்றேன். கணக்கா பார்த்தா கஷ்டமா இருக்கும். அத காசா பாருங்க, நல்லா புரியும்.
சரியா? எனக்கு எக்ஸ் வேணும். இப்ப என்ன சார் செய்யணும்? இதுக்கு ரூட் எடுக்கணும்பா. எக்ஸ் ஸ்கொயர் 144. அப்ப எக்ஸ் என்னன்னு கேட்டா இதுக்கு ரூட் எடுக்கணும். எப்பவுமே ரூட்ல இருந்து ஒரு நம்பர் வெளிய வருது அப்டின்னாலே நல்லா புரிஞ்சுங்க. பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் எழுதணும். சார் எங்க மேமு அது சின்ன வயசுல கத்தல்லையே அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்கூல்ல போட்ட பெரும்பாலான ஆன்சரு பிளஸ்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? பாசிட்டிவ்வ பேஸ் பண்ணி இருக்கும். அதனால இந்த பிளஸ் ஆர் மைனஸ பேச மாட்டாங்க நெறைய இடத்துல. ஆனா நம்ப எக்ஸாம பொறுத்தவரைக்கும், நம்பளும் பாருங்க பெரும்பாலும் பிளஸ்ஸ மட்டும் தாம்மா எடுத்து சம் போடுவோம். சரியா? ஆனா ஆன்சர்ல கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல வேற வழி இல்ல. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் சம் போட்டாகணும். சார் 12ன்னு வர வச்சுட்டேன். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 12 டிக் பண்ணிட்டு போலாமே. கரெக்ட்பா. நீங்க எக்ஸாம்ல அப்படி யோசிக்கலாம். சரியா? ஆனா நான் அப்படிலாம் சொல்லி தர முடியாதுல்ல. இங்க 12 வந்திருக்கு. அங்க பிளஸ் ஆர் மைனஸ் 12 டிக் பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே என்ன செய்றேன், அந்த பிளஸ் ஆர் மைனஸ் 12 வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லிடுறேன். சோ ரூட்ல இருந்து ஒரு நம்பர் வெளிய வருதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் எழுதணும். சரியா? அப்படி ஏன் சார் நம்ம எழுதுறதில்னா, பெரும்பாலும் மைனஸ்ல வர ஆன்சர் நமக்கு ஆன்சரா இருக்காது. அது கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அத யோசிக்கிறது இல்ல. பிளஸ்ல 8 போயிடுவோம். ஆனா இந்த கொஸ்டின்ல அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ நம்மளும் மென்ஷன் பண்ணணும். சரியா? புரியும்னு நெனைக்கிறேன்.